தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. வாரணாசியில் மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணி தமிழகம் திரும்ப முடியாமல் கும்பமேளா கூட்டத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழகம் திரும்ப முடியாமல் வாரணாசி ரயில்வே நிலையத்தில் தவித்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணி வீரர்களை தமிழகம் அழைத்து வருவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். கும்பமேளா கூட்டத்தினால் தமிழகத்திற்கு திரும்ப முடியாத சூழலில் ரயில் நிலையத்தில் தவித்து வருவதாக அவர்கள் காணொலி வெளியிட்டு அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கடந்த சில நாட்களாக கிரிக்கெட் மாற்றுத்திறனாளிக்கான கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றிருந்தது. தென்னிந்திய அணிகள் சார்பாக இங்கிருந்து ஒரு 7 வீரர்கள், அதாவது 6 வீரர்கள், ஒரு மேலாளர் என 7 பேர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்றிருந்தார்கள். அவர்கள் விளையாட்டுப் போட்டிகளை முடித்துக் கொண்டு பரிசீலனை பெற்றுவிட்டு இன்று அதிகாலை கங்கா கௌரி ரயில் எக்ஸ்பிரஸில் இருந்து புறப்படுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக ஏற்கனவே 3ஆம் வகுப்பு முன்பதிவு குடிசாதன வசதி கொண்ட முன்பதிவு டிக்கெட்டுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் இன்று காலை 1 மணியில் அந்த பயணத்தை தொடங்குவதற்காக வாரணாசி ரயில் நிலையத்திற்கு நேற்று இரவே வந்து விட்டார்கள். ஆனால் 1 மணி அளவிலே ரயில் வந்தபோது அவர்கள் ரயில் பெட்டி அருகே கூட நுழைய முடியாத அளவிற்கு அந்த அளவிற்கு கூட்டம் இருந்தது. இவர்கள் பயணிக்க வேண்டிய பெட்டிகளிலே அதிக அளவு பயணிகள் உள்ளே அவர்கள் ஏற்கனவே அமர்ந்திருந்தார்கள். இவருடைய கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் எடுத்துக்கொண்டு அவர்கள் ரயில் பெட்டி அருகில் கூட செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள். இவர்களுக்கு அங்கு பணியில் இருந்த ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி மட்டும் பணியில் இருந்ததாகவும் அவரிடம் அவர்கள் உதவி கோரியதாகவும், ஆனால் அதிக கூட்டத்தினால் அவரால் உதவி செய்ய முடியவில்லை என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ரயில் புறப்பட்டு சென்று விட்டது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் தற்போது தவித்து வருகிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 10 மணி நேரமாக அவர்கள் இந்த தவித்து வருகிறார்கள். ஆகவே தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து ரயில் நிலையத்தில் தவித்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டுக்கு அரசு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இவர்கள் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக 16, 17, 18 ஆகிய 3 நாட்களில் இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. அந்த போட்டிகளில் அவர்கள் பங்கேற்று பரிசுகளையும் வென்றிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து தென்னிந்திய அணியின் சார்பாக மதுரை, சேலம், ராமநாதபுரம், அரியலூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 6 வீரர்கள் மற்றும் ஒரு மேலாளர் தான் இந்த தற்போது ரயில் நிலையத்தில் தவித்து வருகிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும். அவர்களை மீட்டு வருவதற்கும் அவர்களுக்கு அங்க உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தற்போது செய்து கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் முன்வைத்திருக்கிறார்கள். பிரியா, சச்சின், நீங்க எவ்வளவு நேரமா இந்த ரயில் நிலையத்துல தவித்து வர்றீங்க? முதல்ல அங்க இருக்கக்கூடிய ரயில் நிலைய அதிகாரிகளோ அல்லது காவல்துறை அதிகாரிகளோ உங்களுக்கு ஏதாவது உதவி செய்தார்களா? இல்ல சார் ஆக்சுவலா நாங்க ஒரு 10 மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். நைட்டு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். 1 மணிக்கு ட்ரெயின், சரி க்ரௌடா இருக்கும், நம்ம முன்னாடி போயிடலான்ட்டு வந்துட்டோம். நாங்க 1 o'clock வரைக்கும் பிளாட்ஃபார்ம்லேயே தான் வெயிட் பண்ணோம். 1:10 வர ட்ரெயின் 1:40 தான் வந்துச்சு. வரும்போது ஃபுல் க்ரௌடு. அங்கங்க ஆர்மி ஆபீசர் 1-2 பேர் நிக்கிறாங்க பெட்டிக்கிட்ட. அவங்ககிட்ட எல்லாம் எவ்வளோ நாங்க சொல்லி பார்த்தோம், சார் எல்லாருமே பிசிக்கலி ட்ரெயின் நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் இருந்து ஏற்றி விடுங்கன்றப்ப அது யாருமே அதை கண்டுக்கிறவே இல்லை. இந்த கையை காட்டிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் வேற வழியே இல்லாம சரி நம்ம ஏறிடலான்னு நின்றுகிட்டு இருக்கிறோம். எங்களால அந்த கிட்டக்க கூட போக முடியல. அதுல இப்போ என் பையன் ஒருத்தன் உள்ள போய் அவனுக்கு விரல் வேற ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இப்ப அந்த விரல்ல ஃப்ராக்சர் ஆகி இப்போ அவன் கையில கட்டு வேற போட்டு வச்சுருக்கான். அந்த பையனுக்கே மொத்தமே 4 விரல் தான் இருக்கும். அதுல ஒரு விரல் வேற ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ எங்களால் அது கிட்டக்க கூட எங்களால் அனுமதிக்கல, போக முடியவே இல்லை. ஏன்னா எல்லாருமே விளையாட்டு உபகரணங்களோட இருக்கோம், கிட் பேக்கோட இருக்கிறோம். என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை. சரி வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஒதுக்கணும். பூரா தள்ளி விட்டு கீழே விழுந்து எங்கள் பக்கத்தில் இருந்தவங்களாம் மயக்கப்பட்டு, தமிழ்நாட்டுக்காரங்க ஒருத்தவங்களாம் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம்லாம் என்ன ஆச்சுன்னே தெரில. சரி இங்கிட்டு வெளியே எங்கிட்டாவது உட்காரலாம் பார்த்தா எங்கேயும் இடமும் இல்லை. அப்போ மேலே ஒரு இடத்துல போய் சேஃபாக அதை வெயிட்டிங் கால் இருந்துச்சு. அதுக்கு மாடியில் ஒரு இடத்துல ஃப்ரீயாக இருக்கும், அந்த இடத்துல உட்காந்துட்டோம் நாங்கள். இப்போ வரைக்கும் தூங்கலாம், ஒன்றும் பண்ணலாம். ஏன்னா கிட்டெல்லாம் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கோம். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் காலையில் நான் சேனல் எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணேன். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த தங்குமிடம், உணவு அதெல்லாம் எதுவுமே கிடைக்கலன்னு தானே சொல்கிறீங்க? இல்லை சார், நாங்கள் அதை பற்றி இப்போ யோசிக்கவே இல்லை. எங்களுக்கு நாங்கள் எப்படி கிளம்புறதுன்னே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது டக்குனு ஹெல்ப் கிடச்சி டக்குனு கிளம்பணும்,
ஏன்னா இங்க க்ரௌடு வந்து குறையறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை, ஆட்கள் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்கள் இப்போதான் வெளியவே வந்தோம், மேல இருந்து வெளியவே வந்தோம். இனிமேல் தான் சாப்பாடை பற்றி மற்றதை பற்றி ட்ராவலை பற்றி இதே யோசிக்கணும். என்ன பண்ணுறதுனே தெரில நைட்டு. ஏன்னா மிட் நைட்டுன்றனால யாரையும் காண்டாக்ட் பண்ணவும் முடியலை, எப்படி உதவி கேட்குறதுன்னு தெரியவும் இல்லை. இப்போதான் நான் எல்லாரும் ஒருத்தவங்களா ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, இந்த நேரத்துல நியூஸ் 7 தமிழ் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டாலே போதுமானது சார். விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கவனத்துக்கு போயிடுச்சுன்னா எங்களை இங்க இருந்து ஐ திங்க் 1:45 ஃபிளைட் ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. அதில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நாங்கள் 7 பேரும் சேஃபா தமிழ்நாடு வந்து சேர்ந்துருவோம் சார். ஓகே, இப்ப நீங்க முன்பதிவு செய்த டிக்கெட் இதெல்லாம் தான் பயணம் பண்றதுக்காக தயாரா இருந்தீங்க. ஆனா வந்து அந்த ரயில்வே அதிகாரிகளோ காவல்துறை எதுவுமே உதவி அவங்க செய்ய முடியாத நிலையில இருந்தாங்களா, இல்ல உதவி செய்யலையா அவங்க? இல்ல சார், அவங்க ஒண்ணு கிரௌட் அதிகமா இருந்தனால உள்ளக்க இருக்கிற அன்ரிசர்வ்டு பேசஞ்சரை இறக்குறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, முடியல, அவங்களால முடியல. எங்க டிக்கெட் எல்லாம் வாங்கி பார்த்து உள்ளக்க அனுப்புறதுக்கான அதிகாரிகள், ரயில்வே அதிகாரிகள் எல்லாம் யாருமே கிடையாது. இப்போ ஒரு டிடிஆர்னு ஒருத்தர் இருப்பார்ல, டிக்கெட் செக் பண்ண, அப்படி யாருமே கிடையாது. அவர் டிடிஆர் உள்ளுக்குள்ள நடந்தே போக முடியாது. முதல்ல டிடிஆரே உள்ளக்க ஏத்துனாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரயிலோட நிலைமை. பிரியா, சச்சின் சிவா அவங்க சொன்னதே கேட்டிருப்பீங்க. அந்த ரயிலில் வந்து ரயில் டிக்கெட் பரிசோதகர் இல்லாத ஒரு நிலை இருந்தது. மேலும் காவல்துறையினர் மற்றும் அங்க இருந்தாலும் கூட அவர்களால் அந்த அன்ரிசர்வ் உள்ள அந்த பயணிகளை, அதாவது முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுத்தவருடைய அவர்களை பெட்டிகளுக்கு மாற்றி விட்டு இவர்களை உள்ளே அமர்த்துவதற்கு, உட்கார வைப்பதற்கு கூட அது கால அவகாசம் இல்லாத அளவிற்கு கூட்டம் அதிக அளவில் இருந்து வருகிறதாகவும், இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்பதனால் ரயில் பெட்டியை கூட நெருங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி ஒரு வீரர் முயற்சி செய்த போது அவருடைய கைவிரல்கள் காயம் ஏற்பட்டு அவர் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசுக்கு நியூஸ் 7 தமிழ் வாயிலாக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த 7 பேரையும் விமானம் அல்லது வேறு மாற்று வழியிலே அவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும். தமிழகத்திற்காக இவர்கள் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் அவர்கள் விளையாடி அந்த 3 நாள் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வென்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை இந்த நேரத்திற்கு அவர் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் அவர் மையப்படுத்தி தெரிவித்திருக்கிறார். பிரியா, வாரணாசியில் சிக்கி தவிக்கும் கிரிக்கெட் வீரர்களை தமிழ்நாடு அரசு மீட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். வாரணாசியில் சிக்கி தவிக்கும் கிரிக்கெட் வீரர்களை தமிழ்நாடு அரசு அழைத்து வர உதவ வேண்டும் என அணி தலைவர் சச்சின் சிவா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். வாரணாசியில் மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியினர் தமிழகம் திரும்ப முடியாமல் கும்பமேளா கூட்டத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர்.